144 ஆண்டுகள் கழித்து காசியில கும்பமேள விழா நடைபெற்று வருது. இந்த விழா ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 26ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுது. இந்த விழா தான் உலகத்திலே மிகப்பெரிய விழா அப்படின்னும், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இந்த விழால பங்கேற்பாங்க அப்படின்னும் தெரிவிக்கப்படுது. துறவியர்கள் மற்றும் சாமானிய மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் இந்த விழால பங்கேற்பாங்க. கும்பமேளா ஹரித்வார், பிரயாக்ராஜ், உஜ்ஜைனி மற்றும் நாசிக் ஆகிய 4 இடங்கள்ல கொண்டாடப்படுது. முக்கியமா பிரயாக்ராஜ்ல கொண்டாடப்படக்கூடிய கும்பமேளா பிரசித்தி பெற்றது. அமிர்தத்தை பெருகுவதற்காக தேவர்களும் அசுரர்களும் பாட்கடலை கடந்த போது தெய்வீக பொருட்களை தாண்டி அமிர்தமும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த அமிர்தம் அசுரர்களுடைய கையில கிடைச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்த பின்பு அந்த கலசத்துல இருக்கக்கூடிய அமிர்தத்தை எடுத்து செல்லும் பொழுது பூமியில 4 இடங்கள்ல சிந்திரும். அந்த 4 இடங்கள் தான் ஹரித்வார், பிரயாக்ராஜ், உஜ்ஜைனி மற்றும் நாசிக். இதனாலதான் இந்த 4 இடங்களுமே புனித நகரமா தோன்றுச்சு. இதோட நினைவாதான் கும்பமேளா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கங்கை, யமுனை, சரஸ்வதி இந்த நதிகள் சங்கமிக்கிற திரிவேணி சங்கமத்துல புனித நீர் ஆடினா அவங்களுடைய பாவங்கள்லாம் நீங்கி அவங்களுடைய மோட்சம் கிடைக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. இந்த மாதிரி புனித விழாக்கள் நடக்கும் பொழுது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிரயாக்ராஜ்ல நிறைய கடைகளும், அதுக்கப்புறமா நடமாடும் வியாபாரிகள்லாம் இந்த ருத்ராட்ச மாலை இதெல்லாம் விட்டுட்டு வருவாங்க. அதை தொடர்ந்துதான் இந்த வருடம் ருத்ராட்ச மாலை வித்த ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள்ல பயங்கர வைரல் ஆகிட்டு வந்தாங்க. முக்கியமா அந்த பொண்ணு ஃபேமஸ் ஆனது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட கண்கள் மற்றும் புருவங்களால தான். இந்த பெண்ணுடைய பெயர் மோனாலிசா அப்படின்றதும், இவங்களுக்கு 16 வயது ஆகிறது அப்படின்னும் சொல்லப்படுது. இவங்களுக்கு ஸ்கூல் போக பிடிக்காதனால அவங்க அம்மா அப்பா செய்த பாசிமணி, ஊசிமணி, அப்புறமா ருத்ராட்ச மாலை இந்த மாதிரி விற்கிற தொழில்களை அவங்களும் தொடர்ந்து செய்து வந்ததாகவும் தெரிவிக்கப்படுது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரை சேர்ந்த இவங்க எங்கெல்லாம் கோவில் திருவிழா நடைபெறுதோ அந்த ஊருக்கே போய் அங்க தங்கி இந்த மாதிரி ருத்ராட்ச மாலை, பாசிமணி, ஊசிமணி விற்கிறதுலாம் ஒரு தொழிலா செஞ்சுட்டு வராங்க. இந்த வருடமும் அதே மாதிரி தான் காசி கும்பமேளா விழாவில் அவங்க ருத்ராட்ச மாலை இதெல்லாம் விட்டுட்டு வரும் பொழுது ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஊடக பீப்புள்ஸ்லாம் இந்த மாதிரி மக்கள் கிட்ட போய் பேட்டி எடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த பெண்ணுக்கிட்டே பேட்டி எடுக்கும் பொழுது அந்த வீடியோல தொடங்கி தான் இந்த பெண் பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள்ல பயங்கர வைரல் ஆனாங்க. முக்கியமா இவங்க கூட செல்ஃபி எடுக்கிறதுக்குன்னுமே பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் செல்ஃபி எடுத்திருக்காங்க அப்படின்னும், மேலும் இவங்களுடைய அழகான கண்கள் மற்றும் புருவங்களை பார்ப்பதற்காக இளைஞர்கள் கூட்டம் அலமோதியதும் தெரிவிக்கப்படுது. இந்த நிகழ்விலிருந்து அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டால வந்ததா சொல்லப்படுது. மேலும் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் சல்மான் கான் இந்த பெண்ணோட ரிலேட்டிவ் கிட்ட கால் பண்ணி பேசியதாகவும், இந்த பெண்ணை நிறைய பேர் பார்க்க வராங்க அப்படின்றது காரணத்தால இவங்களுக்கு நிறைய ப்ரொபோசல் வருது அப்படின்ற காரணத்தால அவங்களுடைய சொந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு நிச்சயம் பண்ணியதாகவும் தகவல் வெளியாகிருக்கு.